السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من أعان قومه على ظلم فهو كالبعير المتردي ينزع بذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் சிறப்பான வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக தந்து அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை, உதவியை நமக்கு செய்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மகத்தான ஒரு அருள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையான தோழர்களே, இஸ்லாம் என்பது எல்லா விதத்திலும் சமாதானத்தை, சாந்தியை வலியுறுத்துகிற, விரும்புகிற ஒரு மார்க்கம் என்பதை அதன் பெயரே சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். எனவே இஸ்லாம் மனித சமூகத்திற்கு இடையிலே சமாதானம் நிலவுவதை, ஒருங்கிணைப்பு, மன இணக்கம் ஆகியவை மக்களுக்கு மத்தியில் தழைப்பதைத்தான் விரும்புகிறது. தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளில், தன்னுடைய சித்தாந்தங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகளில் இத்தகைய ஒரு சூழ்நிலை மிகைத்திருப்பதை, நிறைந்திருப்பதை நாம் நிச்சயமாக உணர முடியும். அந்த வகையிலே திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. முஸ்லிம் சமூகத்தை பார்த்து திருக்குர்ஆன் இப்படி சுட்டிக்காட்டுகிறது: ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை என்பது அந்த சமூகத்திற்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம். இஅ்திலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. நீங்கள் நீதியை நிலைநிறுத்துங்கள், அதுவே இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒரு சமூகம் நமக்கு அநீதி இழைக்கிறது, அல்லது அந்த சமூகம் நம்மை எதிரியாக நினைக்கிறது, அல்லது நமக்கு அது தொல்லைகளையும் சங்கடங்களையும் கொடுக்கிறது. எனவே அந்த சமூகத்தின் மீது நமக்கு மனவேற்றுமை ஏற்படுகிறது. அவ்வாறு அந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேற்றுமை மனநிலை என்பது அவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி விட வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நீதியையே நிலைநாட்டுங்கள், அநீதியை ஒருபோதும் செயல்படுத்தாதீர்கள் என்பது குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டல். இது உலகம் இன்றைக்கு இந்த வழிகாட்டலை மறந்து விட்டது. உலகம் இன்றைக்கு இனவெறியோடு நடந்து கொள்கிறது, ஜாதி வெறியோடு நடந்து கொள்கிறது, மதவெறியோடு நடந்து கொள்கிறது.
தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதன் என்கின்ற காரணத்தினாலேயே, தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன் என்கின்ற காரணத்தினாலேயே அவன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு உலகம் வந்திருக்கிறது. தன்னுடைய கொள்கைக்காரன் அல்லது தன்னுடைய சாதிக்காரன் அல்லது தன்னுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவன் அவன் தவறே செய்தாலும் கூட அவனுக்குத்தான் நான் துணை இருப்பேன் என்கின்ற ஒரு இடத்திற்கு இன்றைக்கு உலகம் வந்து நிற்பதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, அந்த வகையில் இந்திய நாடு என்பது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான நிலைக்கு வந்திருப்பதை நாம் செய்திகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் பரப்புரைகளின் போது நாட்டினுடைய உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய பிரதமர் கூட இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான சூழ்நிலைக்கு போயிருப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்பது மாத்திரமல்ல, உலகளாவிய அளவில் சர்வதேச தலைவர்களின் சர்வதேச சமூகத்திற்கு முன்னால் இந்திய சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அருமையான தோழர்களே, தான் சார்ந்த ஒரு சித்தாந்தம், தான் சார்ந்த ஒரு கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த மனிதர் அவருடைய இடத்தில் இருந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பொதுவான ஒரு கௌரவத்திற்கு, ஒரு பொதுவான ஒரு பதவிக்கு வந்ததற்கு பிறகு எல்லோரையும் சரிசமமாக நினைக்கக்கூடிய மனோபாவத்திற்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் அந்த பதவியில் சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் இருப்பது என்பது அனைவருக்குமான ஒரு பொறுப்பாகத்தான். எனவே எல்லா மக்களையும் சரிசமமாக நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான மனோபாவத்திற்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்துவிட வேண்டும். ஆனால் அது இன்றைக்கு தரம் தாழ்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. அருமையான தோழர்களே, இஸ்லாம் என்பது இனவெறியை மிகவும் மோசமாக கண்டிக்கிறது. இனவெறினா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், தன்னுடைய மரபை சார்ந்தவன், தன்னுடைய பரம்பரையை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மனிதனுக்கு எல்லா வகையிலையும் உதவுவது, அவன் தப்பே செஞ்சாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவன் தவறு செய்தாலும் கூட அவனை காப்பாற்றி விடுவது, அல்லது அவனுடைய அத்துமீறலுக்கு துணை போவது, இதைத்தான் ஹதீஸிலே இனவெறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரமையான தோழர்களே, ஒரு சஹாபி வாசிலா பின் அஸ்கா என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மல் அசபியத்து, இனவெறி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இனவெறி என்றால் என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனவெறி என்பது அன் துஈன கௌமக ஃபில் ظுல்மி என்று அலல் ظுல்மி என்று சொன்னார்கள். உன்னுடைய சமுதாயம் அத்துமீறினால் கூட அவர்களுக்கு நீ உதவி செய்வது, அவங்க செய்கிற நல்ல காரியத்துக்கு துணை இருப்பதல்ல, அவர்கள் செய்யக்கூடிய தீமைக்கும் நீ துணை போவது, அவர்கள் செய்யக்கூடிய அநீதிக்கும் நீ துணை போவது, இதுதான் இனவெறி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இதை வேறு ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமாக கண்டித்தார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காத்தல தஹ்த ராயத்தின் இல்மியத்தின் யக்லபு லி அஸபியத்தின் அவ் யதுஉ இலா அஸபியத்தின் அவ் யன்சுரு லி அஸபியத்தின், ஒரு மனிதர் இனவெறிக்கு அழைப்பு கொடுக்கிறார், இனவெறிக்காக அழைப்பு கொடுக்கிறார், அல்லது இனவெறிக்காக உதவி செய்கிறார், அல்லது இனவெறிக்காக களத்தில் நின்று போராடுகிறார். அப்படி போராடக்கூடிய நிலையில் குத்தில அவர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுவாரேயானால் ஃபக்கித்லத்துன் ஜாஹிலியத்துன், அவர் தழுவிய மரணம் என்பது அறியாமை கால மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொன்னாங்க, அந்த போர்க்களத்தில் அவர் இறந்து போய்விட்டால் ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது, ஃபலைஸ மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார்கள். இனவெறிக்காக ஒருவர் அழைப்பு கொடுக்கிறார். இனவெறினா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க, தப்பே செஞ்சாலும் தான் ஆளுக்கு துணை புரிவது, இதுக்கு பேர் தான் இனவெறி என்பது. அப்போ இந்த மாதிரியான இனவெறி கொள்கைக்கு ஒருவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால், இந்த மாதிரி இனவெறிக்காக ஒருவர் கோபப்பட்டு களத்திற்கு வந்து சண்டை பிடிக்கிறார் என்று சொன்னால், அந்த சண்டையில் ஒரு கால் அவர் மரணத்தை தழுவிவிட்டால் அவர் இஸ்லாத்திற்காக இறந்தவர் கிடையாது, அவருடைய மரணம் அறியாமை கால மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் பார்க்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போருக்கு போனாங்க.
போன இடத்துல ஒரு இடத்துல சஹாபாக்கள் தங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த போர்க்களத்தில் நிறைய முஹாஜிர் சஹாபாக்களும் வந்திருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருந்த நிறைய சஹாபாக்களும் இடம்பெற்றிருந்தார்கள். அன்சாரிகளும் முஹாஜிர்களுமாக அந்த போர்க்களத்தினுடைய ஒரு இடத்தில் தங்கியிருந்த போது அந்த கூட்டத்தில் ஒரு முஹாஜிர் சஹாபி, அவர் கொஞ்சம் விளையாட்டு காட்டக்கூடிய மனிதர், விளையாடக்கூடிய மனிதர். அதாவது நண்பர்கள்ட்ட வந்து சும்மா ஜாலியாக தட்டி பேசுறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விளையாட்டை காட்டக்கூடிய ஒரு ஹாஸ்யம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவர் என்ன செய்தார், தன்னுடைய அன்சாரி சஹாபியினுடைய புட்டத்தில் லேசாக தட்டி விட்டார் அப்படி. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரியான செயல் எதிர்த்தரப்புக்கு கோபத்தை உருவாக்கிவிடும். அதனால தான் ரசூல்லா கூட சொன்னாங்க, நீங்கள் கைகளில் சின்ன கற்களை வச்சு சுண்டி விளையாடாதீர்கள்னு சொல்லுவாங்க ரசூல்லா. கைகளில் சின்ன கற்களை வச்சு சுண்டி விளையாடாதீர்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை சுண்ட போக யாருடைய மேலாவது பட்டு அல்லது கண்ணில் பட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம், ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை வந்துடலாம். அது மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க, கர்ச்சிப்பை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி துணிகளை இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி அடித்து விளையாடுவாங்க. இதுவும் ஒரு வகையில் சுண்டுறது தான். இப்படி சுண்டி விளையாடும் போது சம்மந்தப்பட்டவர் மேலே பட்டு அவருக்கு வலி ஏற்பட்டு விடலாம், அல்லது வேறு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம், அல்லது ஏதோ ஒரு சிந்தனையில் அவர் இருப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும், கடைசியில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். அப்படிங்கிறதுனாலே ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான விளையாட்டை விளையாடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சஹாபி விளையாட்டு போல என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னால், தன்னுடைய அன்சாரி சஹாபியினுடைய புட்டத்தில் பெட்டக்ஸில் லேசாக அவர் தட்டிட்டார். அந்த அன்சாரி சஹாபிக்கு கோபம் வந்துருச்சு. ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துருச்சு. இவர் விளையாட்டாக தட்ட போக அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவர், டென்ஷனில் இருந்தவர், உடனே கோபம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில் வாய் தகராறு வந்து விட்டது. அந்த வாய் தகராறு முற்றி கடைசியில் என்ன அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால், அன்சாரி சஹாபி யாழல் அன்சார், அன்சாரிகளே இங்கே வாங்க என்று அன்சாரிகளை அழைக்க ஆரம்பித்து விட்டார். அதே போல் இந்த சஹாபி, இவர் முஹாஜிர், இவர் யாழல் முஹாஜிரின், முஹாஜிர்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். ரெண்டு பேரும் முஸ்லிம்கள். முஸ்லிம்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பழைய அடையாளத்திலே மக்களை அணிதிரட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் செஞ்சது தப்பு, புரிஞ்சுங்களா? ஆனால் பொதுவாக முஸ்லிம்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது யார் மீது தவறு இருக்கிறதோ அவருக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டும், யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு சாதகமாக நிற்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய உண்மையான செயலாக இருக்க முடியும். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனிலே சொல்கிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் அத்துமீறலுக்கும் பாவத்திற்கும் துணை போகாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு முஸ்லீம் நல்ல விஷயத்துக்கு தான் துணை இருக்கணும். இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே அன்சாரிகளாக இருந்தாலும் சரிதான், முஹாஜிர்களாக இருந்தாலும் சரிதான், அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், யார் பக்கம் நீதி இருக்குதோ அவங்க பக்கம் நிற்கணும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய ஆட்களை கூப்பிடுகிறார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு போயிருச்சு. உடனே அவங்க வெளியே வந்தாங்க. வரும்போதே சொல்லி கொண்டு வந்தார்கள், மா பாலு தஅவல் ஜாஹிலியா, என்ன அறியாமை காலத்தினுடைய கூப்பாடு என்னுடைய காதில் கேட்கிறதேன்னு சொன்னாங்க. அறியாமை காலத்தில் தானே இப்படி அவங்களுடைய குலத்தை கூப்பிடுவாங்க. நன்மையோ தீமையோ தனக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய குலங்களையும் கோத்திரங்களையும் இப்படித்தானே அறியாமை காலத்தில் அழைப்பார்கள். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் ஏன் அந்த மாதிரி அழைப்பு விடுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார்கள். அப்போதான் ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் சொல்லப்பட்டுச்சு, இந்த ரெண்டு பேருக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. இது மாதிரி அந்த சஹாபி, அன்சாரி சஹாபியினுடைய புட்டத்தில் லேசாக ஒரு தட்டு தட்டிட்டாரு, ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு. அந்த வாக்குவாதம் தான் இவ்வளவு பெரிய மோதலாக வெடிப்பதற்கு காரணம். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னவன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா ஃபஇன்னஹா கபீஸா, இவ்வாறு அறியாமை காலத்தினுடைய கூப்பாடுகளை கைவிடுங்கள், அணி திரட்டாதீங்க. எது சத்தியமோ அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், எது உண்மையோ அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க, கூப்பிடும்போது ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புல நீங்கள் சண்டை போடுவீங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், யார் பக்கம் நன்மை இருக்கிறதோ யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர் பக்கம் தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி நீங்கள் மோத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களில் சில பேர் அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர்களாக ஆவார்கள். அப்படி துணை போகிறது என்பது அதுதான் இனவெறி. அந்த இனவெறி என்பது அது மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம்.
அது நாட்டம் எடுக்கக்கூடிய விஷயம், அதை நீங்கள் கைவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் இனவரி என்பது கிடையாது. அன்றைக்கு அரபு மக்களிடத்தில் இந்த இனவரி இருந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதே போல எந்த அடிப்படையில் வெறி இருந்தாலும் அது கூடாது. மொழி வெறி கூடாது. தன்னுடைய மொழியை பேசக்கூடியவன் என்பதனாலேயே அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு உடந்தையாக நிற்கக்கூடாது. அதே போல தன்னுடைய நாட்டுக்காரன் என்பதனால் அவன் செய்த தவறுக்கு உடந்தையாக நிற்பது. அதே வகையில் தான் இன்றைக்கு மத வெறி என்பது இந்தியாவில் தலைவிரித்தாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஞான தோழர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெற்கு ராஜஸ்தானில் வன்சாரா அப்படிங்கிற ஊரில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பிரச்சார கூட்டத்தில் வாக்கு கேளுங்க, நீங்க அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தி இன்னொரு சமூகத்தின் மீது இல்லாத படியை போட்டு அந்த சமூகத்திற்கு எதிராக வேறொரு சமூகத்தை கூறுதிட்டி விட்டு அவர்களை மோதவிடக்கூடிய அளவுக்குள்ள கருத்துக்களை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு, வாக்கு கேட்பதற்கு தேர்தல் நடத்தை விதிகளில் கூட அனுமதி இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்தியன் பீனல் கோடு பிரகாரம் இது மிகப்பெரிய தவறு, தண்டனைக்குரிய குற்றம் என்று ஐபிசி சொல்கிறது. ஆனால் நாவே கூசாமல் தன்னுடைய பெரிய பதவியை கூட பொருட்படுத்தாமல் விஸ்வகுரு, அவர் தன்னை விஸ்வகுரு என்று சொல்கிறார். விஸ்வகுருன்னா என்ன அர்த்தம்? உலகத் தலைவர். உலகத்திற்கே தலைவர்களாக விளங்கியவர்கள் கூட தங்களை உலகத்தை தலைவர் என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களை நான் உலகத் தலைவர் என்று தங்களை சொல்லவில்லை, அல்லாஹ் தான் சொன்னான். அதுபோல சர்வதேச தலைவர்கள் கூட தங்களை உலகத் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டதில்லை. ஆனால் இவர் சொல்கிறார் விஸ்வகுரு, நான் உலகத்திற்கே தலைவர். இப்போ புதுசாக இன்னொரு வார்த்தையை வேற கண்டுபிடிச்சிருக்கிறார், விஸ்வ பந்து என்று சொல்கிறார். விஸ்வ பந்துனா என்ன அர்த்தம்? பந்துனா பந்து அப்படிங்கிறது பந்தம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ உலகமே எனக்கு சொந்தக்கார, உலகமெல்லாம் உலக மக்கள்லாம் எனக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற கருத்தை வேற சொல்கிறார். இப்போ உலக மக்களையே தன்னுடைய சொந்தக்காரர்கள் என்று பறந்து விரிந்த அளவுக்கு எல்லாரையும் சொந்தக்காரங்கள்னு சொல்லக்கூடிய இவர் தன்னுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, முஸ்லிம்களை, சிறுபான்மை மக்களை, அவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை கூறுதிட்டக்கூடிய வேலையில் ஈடுபடுவது என்பது அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நமக்கு கவனிக்க வேண்டும். அருமையான தோழர்களே, அந்த கூட்டத்தில் அவர் சொல்றார், எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம், நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் கணக்கு பார்த்து திரட்டி அதை அவங்கள்ட்ட கொடுத்துருவார். அவங்கள்ட்ட தான் யார்கிட்ட? அடுத்தவர் சொல்கிறார், யார் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்வார்களோ, யார் ஊடுருவல்காரர்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த ரெண்டு வார்த்தையில் அவருடைய நோக்கம் என்ன தோழர்களே? யார் அதிகமாக குழந்தை பெறுவார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து அவர் முஸ்லிம்கள் என்று நினைக்கிறார். இந்த நாட்டில் காலம் காலமாக முஸ்லிம்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு குற்றம், ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அதிகமாக குழந்தை பெறுகிறார்கள் என்று. அதிகமாக குழந்தை பெறுகிறது தப்பு ஒன்றும் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் என்னுடைய குடும்பத்தில் 3 பிள்ளை தான். நான் முதல்ல எனக்கு கீழே 2 பிள்ளைங்க தான். போன தலைமுறையிலேயே குறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் முஸ்லீம் சமூகத்தில் வந்துருச்சு. ஆனால் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய பிரதமர் அவருடைய குடும்பத்தில் 3வது நபர், மொத்தம் 6 பேர். இந்த குற்றச்சாட்டு அவருடைய தந்தைக்குத்தான் பொருந்தும். ஏன்னா 6 பேர் வதவதன்னு பெற்றிருக்கிறாங்க. அந்த தன் மீது உள்ள அந்த குற்றம் தெரியாமல், தன் மீது விமர்சனம் செய்யாமல் அடுத்த சமூகத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அவர்கள், அவர் பேசிய மறுநாளிலேயே இந்து ஆங்கிலத்தில் ஒரு டேபிளை போட்டு 4-5 டேபிள்களை போட்டு அப்படியெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமான விகிதாச்சாரம் இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக போட்டு உடைத்து விட்டார்கள். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதே போல ஊடுருவல்காரர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தேர்தல் என்பது 1 மாசத்துல முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் விதைத்த இந்த விஷ விதை என்பது இந்திய மக்களிடத்தில் தொடர்ந்து, பெரும்பான்மை மக்களிடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தேர்தலுக்கு பிறகும் அந்த வார்த்தை அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு இந்தியா என்பது 2 பட்டுவிடும், உடைந்துவிடும், மனதளவில் உடைந்துவிடும்.
அந்த பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை தங்களுடைய சொந்த சகோதரர்களாக பார்க்க மாட்டார்கள், ஊடுருவல்காரர்களாகத்தான் பார்ப்பார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான விதையை நீங்கள் விதைத்து விட்டால் இந்தியா எப்படி உருப்படும்? இந்தியா எப்படி வல்லரசாகும்? இந்தியா உலகத்திற்கே வழிகாட்டும் என்று சொல்வதை எப்படி வழிகாட்ட முடியும்? தோழர்களே, இப்படிப்பட்ட மோசமான மதவெறி என்பது அவருடைய பேச்சில் அடிக்கடி வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இவருடைய பிறப்பும் இவருடைய வளர்ப்பும் மோசமான சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய RSSலிருந்து உருவானது. அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை படித்து பார்த்தா 8 வயசுல RSS சேர்ந்திருக்கிறார். 8 வயசுல அந்த சின்ன பிள்ளையிலேயே அவருடைய மனதில் RSS என்கின்ற அந்த விஷ விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவர் இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்பும் பல தடவைகள் இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான மோசமான கலவரம் நடந்த இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப பயந்து கொண்டு முகாம்களில் தங்கியிருந்தார்கள். முகாம்களில் தங்கி வதைபட்டுக் கொண்டிருந்தார்கள். கடுமையான குளிரிலும் மழையிலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். சில பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் முதல்வர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, அவங்க முகாம்களில் வரப்படுறாங்களே, குளிர்லையும் மழையிலையும் அவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி கேட்டபோது, யார் சொன்னால் அவங்களுக்கு கஷ்டப்படுறதுன்னு, அங்கே நல்ல மாதிரியா நிறைய புள்ள பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்று சொன்ன மனிதர் இவர் என்று சொன்ன மனிதர். அதே போல் அவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு அல்லது முதல்வராக இருந்த நேரத்தில் தான் நினைக்கிறேன், உங்களுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்களே, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று கேட்டபோது ஒரு தடவை இவர் சொன்னார், நாம் பயணம் போய்கிட்டு இருக்கோம் காரில், திடீர்னு டயரில் வந்து ஒரு பூனை வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் என்று சொன்ன மனிதர் இவர். எப்படிப்பட்ட விஷம் உள்ளுக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தோழர்களே, ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அப்போ எனவே அருமையான தோழர்களே, நான் எதை இங்கே சுட்டிக்காட்ட வருகிறேன் என்று சொன்னால், இஸ்லாம் ஈமான் என்பது மனதுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட மோசமான சித்தாந்தங்கள், இப்படிப்பட்ட இனவெறியையும் மதவெறியையும் தான் நிச்சயமாக தூண்டும். அதை சாதாரணமாக அவர்கள் கருதுவார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது உள்ளுக்குள்ளே வந்தால், அது இஸ்லாம் ஆனதற்கு பிறகு இப்படிப்பட்ட மோசமான சிந்தனைகளின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது என்று இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகிறது. நான் ஆரம்பத்தில் வாசித்தேன், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு பகைமை இருந்தாலும் அவங்களை நீங்கள் எப்படி ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அநீதியாக அவர்களை அணுகக்கூடாது, அவர்களை நீதியோடு தான் நீங்கள் நடத்த வேண்டும். நான் ஏற்கனவே இதே இடத்தில் நின்று கொண்டு ஒரு வரலாற்று குறிப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹைபர் யுத்தத்திற்கு பிறகு ஹைபரில் நிறைய விளைநிலங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய கையில் வந்தது. அப்போ அந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விளைநிலங்களை எல்லாம் அந்த யூதர்கள்ட்டையே கொடுத்து, ஏன்னா மதீனாவுக்கு ஹைபருக்கு ரொம்ப தூரம், முஸ்லீம்களுக்கு வந்து குடியேறவில்லை, எனவே அந்த விளைநிலங்களை எல்லாம் யூதர்கள்ட்டையே கையில் கொடுத்து, நீங்களே இதில் உழுது கொள்ளுங்கள், இதில் விவசாயம் செய்யுங்கள், வரக்கூடிய மகசூல்ல பாதி இஸ்லாமிய அரசுக்கு கொடுத்துருங்க, மீதியை நீங்கள் வச்சுக்குங்க என்று சொல்லி அவர்களிடத்திலேயே குத்தகைக்கு அந்த நிலங்களை கொடுத்து விட்டு முஸ்லீம்கள் போனார்கள், ரசூலுல்லாஹ் போனாங்க. அதுக்கு பிறகு அந்த மகசூல் எப்பொழுது கிடைக்குமோ அந்த நேரத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி எவ்வளவு மகசூல் வந்துச்சு அப்படிங்கிறத சர்வே பண்ண சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சர்வே பண்ணி அதில் வரக்கூடிய பாதியை இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கொண்டு வர சொல்லி இந்த சஹாபியை அனுப்புவார்கள். அவ்வாறு அனுப்பப்பட்ட ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஹைபருக்கு போகிறார். போன இடத்துல அந்த யூதர்கள், இந்த சஹாபி சொல்கிறாங்க, யூதர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள், எனக்கு லஞ்சம் தருவதாக சொன்னார்கள். எதுக்கு லஞ்சம் தருவதாக சொன்னாங்க? நீங்கள் சர்வே பண்ண வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக நடந்துக்குங்க என்று எனக்கு சாதகமாக நடக்க சொல்லி எனக்கு லஞ்சம் தருவதாக ஆசை ஊட்டுவதற்காக வந்தார்கள். அப்பொழுது அந்த சஹாபி யூதர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே மிகவும் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் யூதர்களே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய துரோகங்களை செஞ்சிருக்கிறீங்க. வெறுப்புக்குரிய ஒரு சமூகம் உலகத்தில் நீங்கள் தான். அதே நேரத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானவர், என்னுடைய உயிரை விட எனக்கு மிகவும் மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள்ட்ட இருந்து தான் நான் அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன்.
அவர்கள் எனக்கு பிடிக்கும், நீங்கள் எனக்கு பிடிக்க மாட்டீர்கள் என்பதனால் நான் உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டேன். நான் ரொம்ப எனக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கிறேங்கிறதுனால அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்க மாட்டேன். நீங்க எனக்கு வெறுப்புக்குரியவர்கள் என்பதனால் உங்களுக்கு பாதகமாகவும் நான் நடந்து கொள்ள மாட்டேன். எது சத்தியமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்த கையூட்டை மறுதளித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த சமூகம் எவ்வளவு மகசூலை பெற்றது என்பதை நியாயமாக சர்வே பண்ணி அதில் பாதியை தான் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு கொண்டு வந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் தான் அந்த யூதர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அர்து, இப்படிப்பட்ட நீதியான நடவடிக்கைகளினால் தான் வானங்களும் பூமியும் இன்னும் நிலை நின்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. இல்லைன்னா என்னைக்கே இடிஞ்சு விழுந்திருக்கும் வானம். எங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்று சொன்னதற்கு பிறகும் கூட எங்களுக்கு நீதி செலுத்துகிறீர்களே, இப்படிப்பட்ட நீதிதான் இந்த உலகத்தை இன்றைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்று அந்த யூதர்களே தங்களுடைய வாயால் ஒப்புக்கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அருமையான தோழர்களே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சமூகம் என்பதனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதல் இஸ்லாத்தின் வழிநெடுகிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மதவெறி என்பதும் இனவெறி என்பதும் மொழிவெறி என்பதும் ஜாதி வெறி என்பதும் இப்படி எந்த வகையில் வெறி வந்தாலும் அது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய சாபக்கேடு என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெள்ளத் தெளிவாக எச்சரிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இதே வெறி, இதே இனவெறியும் மொழிவெறியும் தான் சில நாடுகளை நிர்மூலமாக்கி இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெர்மன் ஹிட்லர் ஆண்ட நேரத்திலே ஆரிய இனம்தான் ஜெர்மனை ஆள்வதற்கு, உலகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி யூதர்களை எதிர்நிலையில் நிறுத்தினான். யூதர்களுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டினான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் தான் ஆள்வதற்கு தகுதி பெற்றவர்கள், இவங்க நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள், நம்முடைய வளங்களை எல்லாம் இவர்கள் கொண்டு போகிறார்கள். எப்படி நம்முடைய நாட்டின் பிரதமர் முஸ்லிம்களாகிய நம் மீது இந்த தேர்தல் பரப்புரையில் குற்றச்சாட்டை வைத்தாரோ அதே குற்றச்சாட்டை தான் ஹிட்லர் யூதர்கள் மீது வைத்தார். நம்முடைய நாட்டின் வளங்களை எல்லாம் இவர்கள் சுரண்டுகிறார்கள், அப்படியே பெருகிக்கிட்டே போறாங்க, ஒரு கட்டத்தில் ஜெர்மனியும் அவர்கள் ஆள ஆரம்பித்து விடுவார்கள் என்றுதான் எதிர்பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஹிட்லர். கடைசியில் என்ன ஆச்சு? இன்றைக்கும் ஜெர்மனியினுடைய வளர்ச்சி என்பது மற்ற ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சியை விட 50 ஆண்டுகள் பின்னால் தான் இருக்கிறது என்று நமக்கு குறிப்பு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வளர்ந்திருக்கலாம் ஜெர்மன், ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட 50 ஆண்டு பின்னடைவில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல நம்முடைய அண்டை நாடு இலங்கை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்குள்ள தமிழர்களை சிங்கள பேரினவாதம் என்பது எதிர்நிலையில் நிறுத்தியது. இவங்க அப்படியே அதிகமாக போய் நாடு கேட்பாங்க, இவங்க தனி நாடு கேட்குறாங்க, இவங்க அதிகமாக மிகச்சிடுறாங்க என்று சொல்லி அங்குள்ள தமிழர்களுக்கு எதிராக தங்களுடைய சிங்கள பேரினவாதத்தை பரப்புரையாக வைத்தார்கள். இதே தேர்தல் பரப்புரையிலே இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பரப்புரையாக வைக்கப்பட்டது. கடைசியில் என்ன ஆச்சு நீங்கள் பார்க்கலாம். அருமையான தோழர்களே, இலங்கை என்பது சிங்கப்பூரை போல உள்ள ஒரு நாடு தான். ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்பு, 40-50 வருடங்களுக்கு முன்பு சிங்கப்பூரை போல ஒரு நாடு தான். ஆனால் சிங்கப்பூர் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் இலங்கை என்பது மிகப்பெரிய போர்க்களத்தை, நீண்டகால போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளானது. ஏன் அந்த போர் அது சந்திச்சு அப்படின்னு சொன்னால், சிங்கள பேரினவாதம் செய்த அந்த மோசமான பரப்புரை தான் காரணம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரி மொழி வெறி, ஜாதி வெறி, இனவெறி, மதவெறி எல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். எனவே நாட்டின் ஒரு சமூக மக்கள் முன்னேறாமல் மொத்த நாடும் எப்படி முன்னேற முடியும்? எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹு தஆலா ஈமானின் மூலமாக, இஸ்லாமின் மூலமாக இப்படிப்பட்ட மனோபக்குவத்தை முஸ்லிம்களாகிய நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்கள் ஆண்ட எந்த பகுதியிலும் சரி, இந்த மாதிரியான காரணங்களுக்காக, வேறு மதம் என்கின்ற காரணத்தினால், அல்லது வேறு இனம் என்கின்ற காரணத்தினால், அல்லது வேற்று மொழி என்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட பாகுபாட்டை முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எங்கும் பார்க்கவில்லை என்பதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் என்கின்ற அருட்கொடை அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் இணைத்திருக்கிறான், நமக்கெல்லாம் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான காரணம் என்பதை
நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நாட்டை இது போன்ற மோசமான பரப்புரைகளிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்குமோ, யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி அருள் புரிவானாக, நாட்டினுடைய ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.